அக்னியில் இறங்கின உடனே அங்கே இருக்கிற காற்றாறு வேகமாக வந்து அம்பாளுடைய உடம்பை வந்து அப்படி அடிச்சு, ஏன்னா வந்து ஆதிபராசக்தி வந்து பல அவதாரங்கள் இவ்வளோ வச்சு தான் எடுக்கணுன்றதுனால அந்த காற்றாறு வந்து இந்த உடம்பை மட்டும் அம்பாளுடைய எரிஞ்சு இந்த உடம்பை வந்து அப்படி தள்ளின்னு போயிட்டு ஒரு ஆற்றுல மிதங்கி போயிட்டு ஒரு இடத்துல போய் கரை ஒதுங்கிச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு வயசான ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடம்பு எல்லாமே வந்து நெருப்பு பட்டாக்கா கருகி போயிடும், உடம்பு கருகி போயிடும். அங்கங்கே வந்து அந்த நெருப்பு கொப்பளங்கள்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆடை உடுத்த முடியாது இல்லையா? அப்போது அந்த கனகத்தில் இருக்கக்கூடிய வேம்பு கானகம், அந்த வேம்பு கானகத்தில் இருக்கக்கூடிய வேப்பிலையை உடைச்சி தான் அம்பாளுக்கு வந்து மாருக்கும் இடுப்புக்கும் வந்து சேலையாக உடுத்துனாங்க. அதை மருவி தான் இப்போ நம்ம வந்து மாரியம்மனுக்கு வந்து வேப்பஞ்சாலை கட்டுறோம். இந்த அம்பாளுடைய உடம்பு வந்து நெருப்புல தீயில கருகுறதுனால இந்த அம்மாவுக்கு கரிகமாரி அப்படின்ற பேர் வந்தது. அதை தான் மருவி கரிகமாரி அம்மன்ன்ற பேர் மருவி தான் கருமாரி அப்படின்ற பேர் இப்போ வந்து வந்திருக்குது.